தீயையும் தண்ணீரையும். எப்படி வந்துச்சு இது? நம்ம போன ரூட்டு அது. நம்ம அப்படி தாறுமாறாக போகிறோம் பாருங்கள். அப்படி போனதுனால என்ன வந்துச்சு? மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துச்சு, பொல்லாப்பு வந்துச்சு, தீயும் தண்ணீரும் வந்துச்சு. ஆனாலும் அதுக்கு இடையில இன்னொன்று வந்துச்சு. என்ன தெரியுமா? உங்கள் சத்தம் வந்துச்சு. ஹல்லேலூயா. எப்பா இப்படி போகாதப்பா, அங்கிட்டு போகாதப்பா, இந்த வழியில் போப்பா அப்படின்னு ஒரு சத்தம் எங்கள் காதுக்கு கேட்டுச்சு. நல்ல வேளை ஆண்டவரே, அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்ச உடனே நீர் மறுபடியும் உடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். சந்தோஷமான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். புல்லுள்ள இடங்களில் கொண்டு வந்து விட்டீர். அமர்ந்த இடங்களில் எங்களை, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உங்களை என்னை கர்த்தர் புத்திரர் என்று எண்ணி, பிள்ளைகள் என்று எண்ணி, நீங்கள் வழி மாறி போகும்போது கூட, நீங்கள் வழி தவறி போகும்போது கூட போய்த்தல அப்படின்னு சொல்லி விட்டுறாம, வேண்டாம் வெறுப்பா உங்களை தள்ளி விட்டுறாம, பிரயோஜனமானதை பேசி வசனத்தை அனுப்பி தன் பக்கமாக இழுத்து நடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. இப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது, ஐயோ எவ்வளோ தண்ணி இருந்திருக்கு, எவ்வளோ மரண இருள் இருந்திருக்கு, இவ்வளவு மடம் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வை செழிப்பான இடத்துல, வற்றாத நீரூற்றண்டையில், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் அண்டையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.